தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட ₹100 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த நீட் போராட்ட களம் தமிழ்நாட்டிலையும் கொஞ்சமா வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்குல்ல. இதில் நடிகை சனம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த நீட் போராட்ட காலத்துக்கு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே சில விஷயங்கள் நடந்திருக்கு. மைக்கை பறிச்சிட்டாங்கன்னு அவங்க வெளியே போய் ப்ரெஸ் மீட் கொடுக்க அந்த விஷயம் பெருசாகிடுச்சு. உள்ளுக்குள்ளே வந்தவங்க, ஏன்னா நாங்கள் ஜனநாயகன் படம் பார்த்தா நாங்களாம் ஜோக்கர்னா, அப்போ வெற்றிமாறன் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்காரு, அப்போ அவரும் ஜோக்கர்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ்னு சொல்றாங்க. வெற்றிமாறன் சார் உட்கார்ந்திருக்காருல்ல, அவர் எத்தனை படங்கள் எடுத்திருக்காரு? அவரையும் சேர்த்து ஜோக்கர் தான் கூப்பிடுறீங்களா? நம்ம சென்னை தீநகரில் இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ் இருக்குல்ல, பாலநிலம், இங்கே நீட் எதிர்ப்பு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கா. கடந்த சில நாட்களாக நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா. இங்கே நடிகை சனம் ஷெட்டி அவர்கள் திடீர்னு என்ட்ரி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து பேசுறது பிடிக்கலன்ற பட்சத்தில் ஆரம்பத்திலே தடுத்திருக்கலாம். ஆனால் நீட் போராட்டம் தானே, எந்த கட்சி சித்தாந்தம் கொண்டவங்களா இருந்தாலும் வரட்டும் அப்படின்ற முனைப்பில் அவங்களே விட்டுனாங்க போல இருக்கு. அவங்களே வந்துட்டாங்க. உள்ள வந்தவங்க போராட்டத்துக்கு தன்னோட ஆதரவை பதிவு பண்ணிட்டு, இந்த சிஜேபி போராட்டம் அப்படின்றது டெல்லியில் நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நடக்கலை, அரசியல் சார்ந்து நடக்குதுன்ற விஷயத்த அவங்க அங்கே ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க. தோழர்கள் ஏரியாக்குள்ளே புகுந்து இப்போ ஏற்பட்ட விஷயங்களை அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. அங்கே இருந்தவங்கெல்லாம் எந்த அளவுக்கு கடுப்பாக இருப்பாங்க நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். அதில் குறிப்பிட்ட சனம் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இது மாணவர் போராட்டம் மட்டும்தான். இதில் சில பேர் பேசுனதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்க. அரசியல் நோக்கில் இந்த மேடையை பயன்படுத்துகிறவங்க ஜோக்கர் அப்படின்னு சொன்னாங்க. நான் விஜய் அவர்களோட தீவிர ரசிகை. இந்த விஷயத்தையும் மேடையிலேயே சொன்னாங்க. அவங்க முன்னாடியே ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்களை மேடையில் அடுக்க அங்கே கீழே அமர்ந்து இதை கேட்டுட்டு இருந்தாங்களே, அவங்க ஒரு இடத்துல கடுப்பாயிட்டாங்க. கடுப்பானவங்க ஒரு மாதிரி ஷவுட் பண்ண ஆரம்பிக்கவே சனம் என்ன கேட்டாங்க, நான் பேசவா போகவா அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு அங்கே நிறைய பேரும் கத்தி என்ன தெரியுமா சொன்னாங்க, போயிடுங்க, தயவு செஞ்சு போயிடுங்கன்னு அப்படி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களும் பொறுமை இழந்துட்டாங்க. இது பேச்சுரிமையை பறிக்கிற செயலுங்க. யார் சொல்லியும் நான் இங்கே வரல, நானாக தான் வந்திருக்கேன். மாணவர்களுக்காக பேசுகிறத இங்கே வந்தனே தவிர மற்றபடி அரசியல் அஜெண்டா எனக்கு கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்போ அங்கே இருந்தவங்களுக்கு பல பேருக்கும் அரசியல் அஜெண்டா இருக்குன்றதான் அவங்க அங்கே சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயங்களை சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்களா. வந்த பிற்பாடு செய்தியாளர்களை சந்தித்தாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க பேசும்போதே மைக்கை பிடுங்கி கிளம்ப சொல்கிறாங்க, இது எப்படிங்க ஜனநாயகம்? இதுதான் ஜனநாயகமா? இது ஒரு போலி போராட்டம்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் அஜெண்டாவுக்காக இந்த மேடையை பயன்படுத்துகிறாங்க, இந்த வலையில் யாரும் விழுந்துடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஜனநாயகன் படம் பார்த்தாலே எதை ஜோக்கராமே அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா இங்கே கூட தான் சினிமா துறையை சேர்ந்தவங்க வந்திருக்காங்க. வெற்றிமாறன் அவர்கள் ஆக்சுவலாக அந்த களத்தில் இருந்தாருங்க. வெற்றிமாறன் அவர்கள் கூட அந்த போராட்ட காலத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவரும் ஜோக்கரா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களோட கைப்பாவையா நான் எதுக்கு பேசணும்? நான் ஒன்றும் அவங்களோட பப்பட் கிடையாது. நான் என் மனசில் என்ன விஷயங்கள் நினைக்கிறேனோ அதை தான் பேச முடியும்னு அவங்க செய்தியாளர்கள் மத்தியில் ஆவேசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயங்கள் லைவில் ஓடிட்டு இருந்திருக்கோல, அதுவும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோன்னு பார்த்துருப்பாங்களே. போராட்ட ஒருங்கிணைப்பாளர் இருக்கார்ல, இவர் என்ன சொன்னார் ஸ்டேஜில், நாம் ஏதோ மைக்கை பிடிங்கிட்டோம் அப்படின்னு சனம் போயிட்டு வெளியே ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்கப்பா, அவங்களும் வரட்டும், நாம் அவங்கள எஜுகேட் பண்ணுவோம். இட் மீன்ஸ் நீட்டை பற்றி பல பேருக்கும் தெரியல, அரசியல் சித்தாந்தம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே, அது கிடையாதுன்ற விஷயத்தை நாம் எஜுகேட் பண்ணுவோம். தாவேக்காவினரும் இந்த போராட்ட காலத்துக்கு வாங்க, ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு அவர் ஓப்பன் ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணுறாப்புல. வேட்பாளரே தெரியாமல் ஓட்டு போட்ட சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ புரியுதா? சனம் பேசின விஷயங்கள், அதுக்கு ரியாக்ட் பண்ண விஷயங்கள், இதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கடைசியில் முடிச்சாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, வேட்பாளரே தெரியாமல் ஓட்டு போட்டனால தான் இன்றைக்கி இருக்குன்னு சொல்லிட்டு. இதைத்தான் அரசியல் அஜெண்டான்னு சொல்லிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஆனால் இதை விட்டுட்டு எஜுகேட் பண்ணுறோன்னு சொல்கிறீங்களே, எனக்கு இது தாங்க புரியல. எலெக்ஷன் டைம்லேயும் பல மக்களை தற்கொலைன்னு சொன்னீங்க. விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள தற்கொலைன்னீங்க. அதுக்கு எலெக்ஷனில் மக்கள் எந்த பாடம் புகட்டணுமோ புகட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் பாருங்கள், எஜுகேட் பண்ணுற இடத்துல இருக்கிறதாமன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் மக்கள் என்ன முட்டாள்களா? யாருக்கும் அறிவு இல்லையா? நீட்டை பற்றி தெரியாதவங்களா இருக்காங்க. இந்த ஒரு மமதை எப்போ விட்டு ஒழியுதோ அப்போ மட்டும்தான் அவங்க சார்ந்த அரசியல் சித்தாந்தம் இருக்குல்ல, அது மேலே வரும், கட்சி சித்தாந்தம் மேலே வரும். அதை விட்டு நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம், இன்னொரு பக்கம் வேட்பாளர் தெரியாமல் ஓட்டு போட்டிங்க, இது போலாம் சொல்கிறது என்ன வார்த்தைகள்? நீட் போராட்டம்னா நீட்டை பற்றி மட்டும் பேசணும். சிஜேபி சார்ந்த ஆதரவா அதை பதிவு பண்ணுங்க. அதை விட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு கட்சி சார்ந்த எதிர்மறை நிலைப்பாடை இந்த போராட்ட காலத்தில் எடுக்கிறீங்களே, இதுதான் ஒத்து வராத ஒரு விஷயம்.
அதைத்தான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, தி நகரில் போராடுற எல்லாருமே அறிவாளிகள். ஆனால் போராட்டத்துக்கு வராத மக்கள் இருக்காங்களே, இவங்க முட்டாள்களா என்ன? அந்த தொழில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. இல்லை நாங்கள் அப்படி நினச்சி சொல்லலை அப்படின்ட்டு. நீங்கள் என்னதான் மேலோட்டமாக சொன்னாலும் ஏதோ ஒரு இடத்துல தெரியாமல் வார்த்தையில் விட்டுடுறீங்க. அப்படி தான் சிக்க வேண்டியதாக இருக்குது இதில். ஆக்சுவலாக இந்த நினைப்பே தப்புங்க. போராடணும்னு நினச்சா களத்துக்கு வருவாங்க, போராட விரும்பலைன்னா களத்துக்கு வரமாட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். எதுக்காக தமிழ்நாட்டில் இந்த நீட் எதிர்ப்பான போராட்டம் இவ்வளோ பெருசாக மாறலை யோசிச்சு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நீட் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கா? ரொம்ப ரொம்ப சொற்பம். இதே ஆர்ட்ஸ் கல்லூரி சார்ந்த ஏதோ விஷயம்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்க அவ்வளோ பேர் திரண்டு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் பேஸாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், எதுக்கு தமிழ்நாட்டில் பெருசாக கூட்டம் வரலன்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். அதுவும் சிஜேபி போராடிக்கிட்டு இருக்கிறது ஃபேர் நீட்டுக்காக, ஆனால் இங்கே போராடுறது நீட் ஒழிப்புக்காக. எப்படி அரசியலாக மாற்றப்பது தெரியுதா? இதுதான் இங்கே பெரிய வித்தியாசமே. ஆக்சுவலாக இந்த மேடையில் திமுகவை புகழ்ந்து பேசியிருந்தா, அப்படி இல்லைன்னா சிஎம் விஜய் அவர்களை இகழ்ந்தோம், ஜனநாயகன் படத்தை கிண்டல் பண்ணியே பேசியிருந்தா, இதே போல் வெளியே கிளம்பியிருப்பாங்களா? ரசித்து கேட்டிருக்க மாட்டாங்க அங்கே இருக்கவங்க. இதுதான் வித்தியாசம் சொல்ல வரேன். ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் என் ஸ்டாண்டை நான் சொன்னாலே பல பேரும் ஆஹா தெரியும் நீ அவங்கள சப்போர்ட் பண்ணுவேன் எப்படின்னு ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் ரெண்டு பக்கமும் பார்த்து தான் பேசுகிறோம். எது நியாயமோ அதை மட்டும் தான் ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா கட்சி சார்பு எடுக்கிறதாங்க கஷ்டம். அதை எடுத்துட்டா அவங்க பண்ணுற தப்பை மறைச்சி பேசணும், அவங்க பண்ணுற நல்லதை பெருசாக தூக்கி பேசணும். இந்த ஒரு ஸ்டாண்டுக்குள்ளே போனால் தலைவலி. அதுதான் எந்த கட்சி ஸ்டாண்டு எடுக்காமல் பொதுவாக மக்களுக்கு என்ன தெரியணுமோ அதை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த விட இந்த விஷயத்தோட போல்டாக சொல்லியிருக்கோம் உங்ககிட்ட. போராட்ட குணம் இருக்குல்ல, இதை உலகத்துக்கே பறைசாட்டின இடம் எதுங்க? தமிழ் இடம். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீட்டுக்கு எதிராக ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய எழுச்சி இல்லை? இதுக்கு பிரைமரியாக 2 ரீசன்ஸை மட்டும் தான் சொல்ல முடியும். அதில் ஒன்று, நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு நியாயம் கேட்குறன்ற நோக்கம் 10% மட்டும்தான் இருக்கீங்க தமிழ்நாட்டில் போராடுற பல பேர் மத்தியில். மற்ற 90% அரசியல் நோக்கம் மட்டும்தான் இருக்குது. இதை நீங்கள் அடித்து சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் போராட்ட களம்ன்றது இந்த காம்பினேஷன் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 2வது காரணம், இந்த நீட் தேர்வுக்கு எல்லா மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ உங்களுக்கு நீட்டை பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் நடுத்தர மக்கள் இருக்காங்களே அவங்க வரவேற்கிறாங்க. இது எத்தனை பேர் தெரியுதுன்னு தெரியல. அதாவது நீட் இல்லாதப்ப மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கினா எவ்வளோ லட்சங்களை இறைப்பாங்க, கோடி இறைப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நீட்டுக்கு பிற்பாடு மிடில் கிளாஸை சேர்ந்த பல பேரும் டாக்டர்ஸ் ஆகுறாங்க. ஸோ எங்களுக்கு கோடியெலாம் கொடுத்து சீட்டு வாங்க முடியாதுப்பா, ஆனால் இந்த எக்ஸாம் மூலமாக எங்களுக்கு சீட்டு கிடைக்குதுன்ற மாதிரி அவங்க தங்களோட மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இந்தளவுக்கு பலதரப்பட்ட மனநிலைகள் நீட் விஷயத்தில் இருக்கிறதுனால தான் கூட்டம் இன்னும் பெருசாக கூடாமல் இருக்கீங்க. இப்போ சனம் அவர்கள் போயிட்டு அந்த ஸ்பாட்டில் பண்ண சில விஷயங்கள் இருக்கலாம் அந்த களத்தில். இது தாவேக்காவினர் பயங்கரமாக பூஸ்ட் பண்ணுற விஷயமா மாறிடுச்சு. சோஷியல் மீடியா முழுக்க தாவேக்காவினர் சனத்தை பயங்கரமாக தூக்கி பிடிச்சி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒத்தையாக போயிட்டு சமம் பண்ணிட்டு வண்டிங்கக்கா அப்படின்னு ஒரு பக்கம் பயங்கரமாக இவளுக்காக ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது நீட் போராட்டம் இல்லை, திமுக விசுவாசிகள் போராட்டம்னு இது போல வார்த்தைகளை தாவேக்காவினர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் அவங்க இப்படி பண்ணுறாங்களா, இன்னொரு பக்கம் சனம் அவர்கள் சார்ந்த மாடலிங் வீடியோஸ் இருக்குல்ல, அவங்களோட ஃபோட்டோஷூட்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது போல் காட்சிகள் இருக்குல்ல, ஆபாசமாக இருக்க மாதிரி இருக்கும். அதை எடுத்து பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் போட்டு பார்த்தீங்களா இவங்க தான் திடீர் போராளி, இவ்வளோ நாளாக இப்படிலாம் உடைகளை அணிஞ்சிக்கிட்டு அரைகுறை உடையை அணிஞ்சிக்கிட்டு இப்படி பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ திடுதுப்புன்னு வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா போராட்ட காலத்தில் அப்படின்னு திமுக ஆதரவாளர்கள் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே சோஷியல் மீடியா பற்றி எறிஞ்சிட்ருக்கு. இப்போ 2 தரப்பாக பிரிஞ்சு இப்படி ஒரு மோதல் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஒன்று கவனிச்சிங்களா, உங்களோட அரசியல் சித்தாந்தத்தை எதிர்த்து யாராவது ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அவங்கள நீங்கள் அரசியல் விமர்சனம் தான் பண்ணணுமே தவிர தனிப்பட்ட தாக்குதல் பண்ணக்கூடாது. சிஎம் விஜய் அவர்களுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். மக்களுக்கு அவர் மேலே அபிமானம் பெருசாக வரதுக்கு காரணமும் அதுவும் தான் அமைஞ்சிருந்துச்சு. அவரோட பர்சனல் லைஃப் எடுத்து போராடலாம் பேசி மக்கள் இதில் விஜய் சார் மேலே கடுப்பு வாங்க பார்க்குறப்ப அவர் மேலே ஆதரவு தான் பெருசாக அளிக்க ஆரம்பித்தாங்க. இங்கேயும் பார்த்தீங்களா, இவங்கள பற்றி பேசணுன்னா இவங்க முன்னாடி பேசின கருத்துக்கள் சார்ந்து நீங்கள் ஒரு கருத்தை முன்வைக்கலாம். ஆனால் அரகுற ஆடை உடம்பு இப்படி காமிச்சிக்கிட்டு நீங்களாம் வந்து பேசுகிறீங்களா, என்ன பேச்சு இதெல்லாம்? இதுதான் இங்கே ஒஸ்டான விஷயமா இருக்குது. ஒருவேளை சனத்துக்கு அரசியல் ஆசை மேபி இருக்கலாம், போராட்ட காலத்துக்கு வராங்கன்னா மேபி இருக்கலாம், நான் அதில் எந்த மறுப்பும் சொல்லலை. ஸோ அதோட வெளிப்பாடாக கூட அவங்க வாலண்டியராக இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்கலாம், இல்லை அவங்க தளபதி ஃபேனுன்ற மாதிரி ஓப்பன் ஸ்டைலில் சொல்கிறாங்களே ப்ரோ அப்படின்னு பார்த்தா அவர் மேலே இருக்க விசுவாசம் கருதி கூட அவங்க இங்கே வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் சனத்துக்கு நல்லா தெரியும் நாம் போகிறது எப்பேற்பட்ட கட்சி ஆஃபீஸ்னு தெரியும் அவங்களுக்கு. அங்கே இருக்கிறவங்க மேக்ஸிமம் யாராக இருப்பாங்கன்னு ஆப்வியஸாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தெரிஞ்சு இந்த பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்னா இது விசுவாசத்தை தாண்டி வேற ஒரு விஷயத்தை தான் குறிக்கிற மாதிரி இருக்குது. மேபி அரசியல் ஆசை இருக்கலாம், யாரு கண்டா. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, சனம் அவர்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இது போல விஷயங்களை குரல் கொடுக்கல. இதுக்கு முன்னாடியே பல சமூக விஷயங்கள் சார்ந்து குரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை திடீர் புரட்சியாளர்னு பல பேர் சொல்கிறாங்களே, அதில் பெருசாக ஒத்துக்க முடியாத விஷயமா தான் இருக்குது. ஓகே, இந்த போராட்டத்தில் வெற்றிமாறன் அவர்கள் சில விஷயங்களை ஸ்டேஜில் ஏறி பேசினாருங்க. ஆனால் அந்த மனுஷனை பாராட்டணும். வந்து ரொம்ப நேரமாக அந்த களத்திலே உட்காந்துக்கிட்டு இருந்தார், போராட்டக்காரரோட போராட்டக்காரரா. அவ்வளோ தூரம் உட்கார்ந்துட்டு இருந்து பொறுமையாக எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஏறி மைக்க வாங்கினார். என்ன சொன்னார்னா,
மாணவர்கள் கையில் எடுத்த போராட்டம் எப்பவுமே தோற்காதுப்பா. இந்த போராட்டத்தை வேற யாரும் ஹைஜாக் பண்ண விடாமல் பார்த்துக்கங்கன்னு சொன்னார். வேற யாரும் ஹைஜாக் பண்ண விடாமல் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கனாக்கா சனம் மாதிரி ஆட்களை மேபி ஒரு மைண்டில் வச்சு சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லையா எல்லா அரசியல் கட்சிகளையும் பொருத்தி பார்த்து அவர் இதை சொல்லியிருக்கலாம். இது நீங்களே தான் புரிஞ்சுக்கணும். ரைட்டு, நீங்கள் ஃபாசிசமா பாயாசமா அப்படின்னு முடிவு செய்கிற நேரம் வந்துடுச்சு அப்படின்னு ராஜமுருகன் இருக்கார்ல டைரக்டரு, அவர் பேசியிருக்காரு அந்த ஸ்டேஜில். ஆக்சுவலாக கவனிச்சிங்களா, வெற்றிமாறன் அவர்கள் நீட் சார்ந்த போராட்ட களங்களில் பேசுகிறதுல அரசியல் டச்சு ஒதுங்கி இருக்கும். அவர் எதுக்கு வர்றாரு அதை பற்றி கூட பேசிட்டு போயிடுறாரு. ஆனால் மற்ற டைரக்டர்ஸ் பேசுகிறாங்களே, பா ரஞ்சித் அவர்கள், அமீர் அவர்கள், ராஜமுருகன் அவர்கள், அவங்க பேசுகிறதுல 100% அரசியல் நோக்கம் தெரியுதுங்க லிட்ரலா. ஏன்னா இவ்வளோ வருஷமாக நீட் எக்ஸாம் இருக்குது, அப்போ பெருசாக கிளர்ந்து விடாமல் இப்போ மட்டும் கிளர்ந்து விடுறாங்கனாக்கா, அதுவும் அரசியல் சாயத்தை பெருசாக ததும்பியே பேசுகிறாங்கன்னா இதில் நீங்கள் அவங்க இன்டென்ஷனை டவுட் போடாமல் வேறு என்ன பண்ண முடியும்? ஏன்னா குரல் கொடுக்கறதுனா எப்போவுமே கொடுக்கணும். எப்பயாவது வந்து குரல் கொடுக்கறதே சந்தேகத்தை பெருசாக ஏற்படுத்தி விட்டுரும். இதில் நான் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று தெரியுமா, இப்போ திமுக கம்யூனிஸ்ட் தோழர்கள் கூட்டணியில் இருக்காங்க. நாளை பின்ன கம்யூனிஸ்ட் தோழர்கள் திமுக கூட்டணியை முடிச்சுக்கிட்டு தாவேக பக்கம் போகிறாங்கன்னு வைங்க. இப்போ கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருக்க பல கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, சினிமா கிரியேட்டர்ஸ்லாம். அவங்க நாளை பின்ன எப்படி பேசுவாங்க? அவங்க அப்பயே இதே ஸ்டாண்டில் நின்னாங்கனாக்கா கிரேட்டுங்க. ஆனால் அப்போ அவங்க வார்த்தைகள் மாறிச்சுனாக்கா இவங்களும் ஒரு அறிவிக்கப்படாத அரசியல்வாதிகளாக தான் பார்க்கப்படுவாங்க. இதுக்கு மத்தியில் அண்ணன் உதயகுமார், அதிமுக முன்னாள் அமைச்சர், அவர் ஒரு அதீத கற்பனையை வெளிப்படுத்தியிருக்காப்புல. அதாவது ஜனநாயகன் படம் ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆகியிருந்தால் அண்ணன் தான் முதல்ல சந்தோஷப்பட்டிருப்பார் போல இருக்கு. என்ன சொல்கிறாரு, நீட் போராட்டத்தால் ஜனநாயகன் ஊத்திக்கிச்சு. இந்த கவலையில் விஜய் அவர்கள், சிஎம் விஜய் அவர்கள் 2 நாட்களாக தலைமைச் செயலகத்துக்கு வரலன்னு இப்படி பேசியிருக்காருங்க அவர் உதயகுமார் அவர்கள். அப்போ இன்டென்ஷன் புரியுதா? இவரோட கடைசி படம் இது பெரிய சாதனைலாம் பண்ணிடக்கூடாது, ஒரு அட்ரு ஃப்ளாப் ஆகணும், அதான நல்லா இருந்திருக்கும். இந்த நோக்கம் வெளிப்படையாக தெரியுது. ஸ்டேட்மெண்ட் விடுறப்ப வார்த்தையில் பார்த்து யூஸ் பண்ணக்கூடாதா? எந்தளவுக்கு ஓப்பனாக தெரியுற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. போராளிகள் ஏரியாவில் சனம் பண்ண அந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதை பற்றியும் இந்த மைக் அவங்க பறிச்சாங்களா இல்லையா, இந்த காட்சியும் ஃபுல்லாக பாருங்கள். அது கூடவே இந்த போராட்ட ஒருங்கிணைப்பாளர் இருக்கார்ல, அவர் கொடுத்த விளக்கம் என்னவா இருந்துச்சு, இது எல்லாம் உங்கள் பார்வைக்கு. எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் பப்ளிக் நியூட்ரல் ஆர்கானிக் இந்த ஆர்கானிக் நியூட்ரல் நான் பொலிட்டிக்கல் பப்ளிக்ல ஒட்டியா தான் நான் இங்க இருக்கிறேன். நான் முன்னாடி எனக்கு நின்றுட்டு இருந்தேன், வெற்றிமாறன் சார் வந்தாங்க, ஹியூஜ் ஃபேன் சார், ஹியூஜ் ஃபேன். ஸோ நீங்க பேசுறீங்களா, இதை நோக்கி பேசுறீங்கன்னா பேசுங்க, இல்லைன்னா அவங்க தான் எடுத்தவங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. போயிட்டேன் எனக்கு. ஏன்னா இங்க பேசுறவங்களோட பேச்சு, அந்த நரேட்டிவ், அந்த ஏஜெண்டா, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. திஸ் இஸ் அ ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட், only for the ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ப்ரொடெஸ்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது என் கடமையை நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாவாக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ், நாங்க கிடையாது. நான் தளபதியோட தீவிரமானதான் நேற்று தான் எப்படி பார்த்துட்டு வந்திருக்கேன்.
கம்யூனிஸ்ட் தோழர் வந்து ரொம்ப தெளிவா அரசியல் படுத்துறாங்க உங்களை. இங்க வந்து யார் வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் பேசட்டும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமைகள் இருக்கு, அந்த சுதந்திரம் இருக்கு. நம்ம எதை எடுத்துக்கணும்ன்றத நம்ம தான் முடிவு பண்றோம் அப்படின்றது. இப்ப என்ன அவங்க வெளியில போய் என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்ப இங்க நடந்த சம்பவத்தை வந்து அவங்க பேசும்போது நம்ம மைக்க உடனே வாங்கி நம்ம என்ன சொன்னோம், அவங்க கிட்ட வச்ச கோரிக்கை என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து, மைக்க கொடுங்க, நாங்க உங்ககிட்ட எஜுகேட் பண்றோம், பரவாயில்ல அவங்க இருக்கட்டும், அவங்க விஜய் ரசிகராக இருக்கட்டும், நாம தாவைக்கால இருக்கிறவங்களே வர சொல்றோம், எல்லாரும் வாங்க, எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க. நீங்க இன்னைக்கு வந்து இப்ப எப்போதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு கிளாஸா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு இடமா இருக்கட்டும், ஒரு 10% பேர் நம்ம இருப்போம். ஓகே, பின்தொடர்றதுக்கு ஒரு 90% பேர் இருப்பாங்க. எத்தனையோ பேர் இப்ப தெரியுமில்ல, நம்ம வந்து வேட்பாளரே யாருன்னு தெரியாம அவ்வளவு பேர் ஓட்டு போட்டவங்க நிறைய பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. அப்ப அவங்க எல்லாருமே யாரு, என்னோட பையன் போட்டிருக்காங்க, என்னோட தம்பி போட்டிருக்காங்க, உங்களோட தங்கச்சி போட்டிருப்பாங்க, நம்ம வீட்டுல உள்ளவங்க போட்டிருப்பாங்க, அவங்களும் எல்லாருமே வரணுன்றத நம்மளோட கோரிக்கை. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல இங்கேருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சு அப்படின்றதுக்காக வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, இது வந்து டெமோக்ராட்டிக் கூட்டமே இல்லை, அவங்க மைக்கை வந்து நம்ம அபகரிச்சு இங்க வந்து பேசவே கூடாது அப்படின்றத நம்ம வெளியில அனுப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்றாங்க. தயவு செய்து அது மாதிரியான எந்த எண்ணமும் அப்படி ஒரு சம்பவமும் அங்க நடக்கல. நம்ம சொன்னது என்னன்னா, மைக்கை வாங்கி உங்களுக்கு சொல்றோம், தெளிவுபடுறோம், யார் வேண்டாலும் பேசட்டும், அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போகட்டும் அப்படின்றத ஆரோக்கியமான விவாதம். கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் அதான் சொல்லுது, உங்களுக்கு எதிர்கருத்து இருந்தாலும் தெரிவிங்க, அதை நம்ம எஜுகேட் பண்ணுவோம், நம்ம வந்து பேசுவோம். நம்ம இங்க இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அவர் ஃபவுண்டர் வந்து அவர் வந்து இறங்கும் போதே, அதோட லீடர் வந்து அபிஜித் வந்து இறங்கும் போதே அவர் தூக்கிட்டு வந்தது வந்து அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரே ஒரு இது தான். அதை தவிர வேற யாரையுமே அவர் முன்னெடுத்து கொண்டு வரணும். வேற தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. ஓகே, அப்ப அங்க சொல்லக்கூடியது என்ன, இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கரை வந்து எப்படி வேணாலும் உங்களை எஜுகேட் பண்ணியிருக்காங்களே. இப்ப வந்து இப்ப நம்மளே இங்க சொல்லுவோம்ல, அடித்தால் திருப்பி அடிப்போம், அதெல்லாம் நம்ம டயலாக்ல சொல்றோம், இங்க சில தலைவர் சொல்றாங்க. ஆனா அறிவார்ந்து சிந்தி, அறிவார்ந்து உன்னோட இது பண்ணு, நீ அதிகாரத்துக்கு போ, அறிவு சார்ந்த அதிகாரத்துக்கு போறதா அண்ணல் அம்பேத்கர் சொல்றாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம சிந்தித்து செயல்படணும், எல்லாத்தோட கருத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய கோரிக்கை. நாளைக்கு அது மாதிரி அங்க ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கும் போது இங்க நம்ம இங்க இருக்கிறவங்க இதுக்கும் மேல ஒற்றுமையாகவும் இன்னும் நம்மளோட படைபலத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்றது, இது மாதிரியான செயல்பாடுகளை செய்யறதை விட இந்த தனிப்பட்ட முறையில வந்து இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்று கருத்து இதுல வந்து பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய தோழர்கள் வந்து இப்ராஹிம் தூங்கியே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவங்களாம் வந்து நமக்காக பிரபாகரன் இருக்கா, பிரபா எங்க. ஸோ நிறைய தோழர்கள் வந்து இங்கே ராவும் பகலமா அவங்களாம் எவ்வளோ தூங்குனாங்கன்றே தெரில. 5 நாளும் வந்து அப்படியே முடிஞ்சு நம்மளாவது போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரோம், அவங்க இங்கேயே இருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல காஸ்டாக இருக்கும்போது இங்கே வரவங்க வந்து ஏதாவது ஒரு மேடையில் சொல்லும்போது அவங்க டைமிங் சொல்கிறாங்கன்னா டைமிங்கை கொஞ்சம் கேட்டுக்கோங்க, அந்த டைமுக்குள்ளே போங்க. அவங்க ஏதாவது ஒரு காசு சொல்லுவாங்க, அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது வந்து எல்லாருக்கும் ஆரோக்கியமாக எல்லாருமே பேசணும் அப்படின்றத நம்மளோட நோக்கம். எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அப்படின்றது. அதே மாதிரி பாட்டு பாட வரக்கூடிய சகோதரர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் தான் நம்ம வைக்கிறோம். சினிமா பாட்டு பண்ணாலும் அது வந்து அறிவு சார்ந்த சினிமா பாட்டை பாடு. ஸோ இந்த வல்கர் வார்த்தை இருக்கக்கூடிய சினிமா பாட்டோ அது மாதிரி விஷயங்கள்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படி பண்ண வேணாம். ஸோ பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எது நடந்தாலும் இங்கே எவ்வளோ பலமாக நம்ம இருக்கோம், மற்ற மாநிலங்களில் என்ன பலமாக இருக்கோன்றத பொறுத்து தான் வந்து, அதாவது கூட்டங்கள் எந்த அளவுக்கு நம்ம பலமாக இருக்கோமோ அதுதான் வந்து நம்மளோட வெற்றிக்கான ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ தயவு செய்து எல்லாமே பொறுமை காத்து இருக்கு. தோழர்களே, இது பாலர் இல்லம், எதுவும் நடக்காது சரிங்களா? இது பாலர் இல்லம், அதனால ஒன்றும் நடக்காது. தைரியமா போறாங்க. பேசக்கூடிய தோழர்கள், பாடக்கூடிய தோழர்கள், ஏதேனும் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் மனசு ஒரே ஒரு வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நாடு ஃபுல்லாக அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது, மாநில பிரச்சனை அவ்வளோ இருக்கும்போது, சினிமா படம் பார்த்து ரிவ்யூ பண்ணாத ஒரு முதலமைச்சர் பேரை சொல்லுங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டு விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.